இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சேலம் மாநகராட்சியில் குடிநீர் விநியோக பணிகளை சூயஸ் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்ட விவகாரம் பலத்த சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சேலம் மாநகரில் 13 லட்சம் பேர் வசிக்கின்றனர். வீட்டு உபயோகம், வணிக பயன்பாடு என 1.30 லட்சம் குடிநீர் இணைப்புகள் உள்ளன. மாநகர மக்களுக்காக நங்கவல்லி மற்றும் மேட்டூர் தனி குடிநீர் திட்டங்கள் மூலம் நாள்தோறும் 135 MLD தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதுவரை சேலம் மாநகராட்சி நிர்வாகமே குடிநீர் விநியோகத்தை நேரடியாக செய்து வந்தது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி 9 நடந்த மாநகராட்சி மாமன்ற அவசர கூட்டத்தில் ஹரியானாவைச் சேர்ந்த சூயஸ் ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்திற்கு குடிநீர் விநியோக பணிகளை 25 ஆண்டுகளுக்கு 4315 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் விட தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. மேலும் குடிநீர் குழாய்கள் பழுதுபார்ப்பு, புதிய குடிநீர் தொட்டிகள் கட்டுவதற்காக 758 கோடி ரூபாய்க்கு முதல் கட்டமாக ஏற்பளிப்பு வழங்கப்படும் என்றும் அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை கண்டித்து அப்போதே அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் குரல் கொடுத்தன. தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக இதற்கான அரசாணை வெளியிடப்படாமல் இருந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் புதிதாக ஆட்சிக்கு வந்த தாவேக அரசு சூயஸ் நிறுவனத்திற்கான முதல் கட்ட ஏற்பளிப்பு ஒப்பந்தத்தை 758 கோடியிலிருந்து திடீரென்று 1035 கோடியாக உயர்த்தி வழங்க முடிவு செய்து அரசாணை வெளியிட்டது. திமுக ஆட்சியின் போது உறுதி செய்யப்பட்ட மதிப்பீட்டை விட கூடுதலாக 277 கோடி ரூபாய் சூயஸ் நிறுவனத்திற்கு வழங்க ஒப்புக்கொண்டதன் பின்னணியில் தாவேகா புள்ளிகளுக்கு ஆதாய நோக்கம் இருப்பதாக சந்தேகங்கள் ரெக்கை கட்டி பறக்கின்றன. இது குறித்து சேலம் மாநகராட்சி கவுன்சிலரும் திமுக மாஜி மாநகர செயலாளருமான ஜெயக்குமார் கூறுகையில், சேலம் மாநகரத்திற்கு மேட்டூர் அணையில் இருந்துதான் தண்ணீர் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது சூயஸ் நிறுவனத்திடம் குடிநீர் விநியோக ஒப்பந்தம் வழங்கப்பட்டு விட்டாலும் அவர்களும் மேட்டூரில் இருந்துதான் தண்ணீர் கொண்டு வர வேண்டும். குடிநீர் குழாய்களை பழுது பார்ப்பது, புதிய குடிநீர் தொட்டிகளை அமைப்பதன் மூலம் மாநகராட்சி நிர்வாகமே சீராக தண்ணீர் சப்ளை செய்ய முடியும். அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் தான் தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்க நேர்ந்துள்ளது. இந்த திட்டமே வேண்டாம் என்று பல தரப்பும் போராடி வரும் நிலையில் தாவேகா அரசு மதிப்பீட்டை உயர்த்தி ஒப்பந்தத்தை இறுதி செய்திருப்பது தேவையற்றது. இதனால் தான் திமுக, அதிமுக, கம்யூனிஸ்டுகள், விசிக உட்பட எல்லா கட்சிகளுமே இந்த ஒப்பந்தத்தை எதிர்க்கின்றன. இது குறித்து விளக்கம் கேட்டால் கமிஷனர் வாயை திறப்பதில்லை என்றார். குடிநீர் விநியோகம் தனியார் மயமாக்கல் ஏன் என்பது குறித்து சேலம் மாநகராட்சி வட்டாரத்தில் விசாரித்தோம். மாநகரம் முழுவதும் 3 நாட்கள் முதல் 10 நாட்கள் இடைவெளியில் தற்போது குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. சூயஸ் ஒப்பந்தத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பமும் இனி தேவைப்படும் போதெல்லாம் தண்ணீர் பெற முடியும். 24 மணி நேரமும் தண்ணீர் விநியோகம் இருக்கும். தண்ணீர் பெறும் அளவை கண்காணிக்க டிஜிட்டல் மீட்டர் பொருத்தப்படும். இனி மாதாந்திர கட்டண முறை ஒழிக்கப்பட்டு குடிநீர் பெறும் கொள்ளளவிற்கு ஏற்ப கட்டணம் வசூலிக்கப்படும் என்கிறார்கள் அதிகாரிகள். மாநகராட்சி தரப்பு இப்படி கூறினாலும் அரசியல் கட்சிகள் இதை முன்னையான வாதமாகவே பார்க்கின்றன. இது குறித்து சேலம் மாநகராட்சி மாமன்ற எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தியிடம் கேட்டோம். குடிநீர் விநியோக பணிகளை சூயஸ் நிறுவனத்திடம் ஒப்படைப்பதன் மூலம் இனி தெருக்களில் பொது குடிநீர் குழாய்களே இருக்காது. இதனால் தனி குடிநீர் இணைப்பு பெற முடியாத ஏழைகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள குடிநீர் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுவிடும். இனிமேல் 1 லிட்டர் தண்ணீர் வேண்டுமானாலும் காசு கொடுத்தால்தான் கிடைக்கும். குடிநீர் கட்டணம், டெபாசிட் தொகை உயரும். கடந்த திமுக ஆட்சியின் போது குடிநீர் விநியோக பணிகளை சூயஸ் நிறுவனத்திற்கு ஒப்பந்தமிட தீர்மானம் கொண்டு வந்த போதே எதிர்த்தோம். இப்போது தாவேகா அரசும் அதே தவறை செய்கிறது என்கிறார் கவுன்சிலர் யாதவமூர்த்தி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சேலம் மாநகர செயலாளர் பிரவீன்குமாரிடம் பேசினோம். குடிநீர் விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதால் சேலம் மாநகருக்கு அன்றாடம் பல்வேறு பணிகளுக்காக வெளியூர்களில் இருந்து வந்து செல்லும் 2 லட்சம் பேருக்கு இலவசமாக குடிநீர் கிடைக்காத நிலை ஏற்படும். குடிநீர் விநியோகம் தொடர்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு
மாநகராட்சி சார்பில் சூரமங்கலம் மண்டல குழு தலைவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு முழுமையாக ஆய்வு செய்து குடிநீர் விநியோகத்தை தனியாருக்கு தாரை வார்க்க தேவையில்லை. பழுதடைந்த குடிநீர் குழாய்களை 100 கோடி ரூபாயில் சீர் செய்தால் மாநகராட்சி நிர்வாகமே தினமும் நபருக்கு 328 லிட்டர் தண்ணீர் வழங்கலாம் என அறிக்கை சமர்ப்பித்தது. இதை ஒரு பொருட்டாகவே இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை என்கிறார் தோழர் பிரவீன்குமார். இந்த கலைபரங்கள் ஒரு புறம் இருக்க, சூயஸ் நிறுவனத்துடனான ஒப்பந்த தீர்மானத்தை ரத்து செய்து சேலம் மாநகராட்சி மாமன்றத்தில் கடந்த ஜூன் 29ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை அரசின் பார்வைக்கு கொண்டு செல்லாமல் மாநகராட்சி கமிஷனர் லலித் ஆதித்ய நீலம் போக்கு காட்டி வருகிறார். இதுவும் கவுன்சிலர்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஜூலை 29ஆம் தேதி ஒப்பந்தம் குறித்து விளக்கம் அளிக்காத கமிஷனரை கண்டித்தும் சூயஸ் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரியும் கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்ட அரங்கில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். அப்போது விசிக கவுன்சிலர் இமயவரம்பன் தரையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த இடமே பரபரப்பானது. இது பற்றி சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரனிடம் கேட்டபோது, குடிநீர் விநியோக பணிகளை சேலம் மாநகராட்சி நிர்வாகமே திறம்பட செய்ய முடியும். அதிகாரிகளின் தவறான ஆலோசனைகளால் முந்தைய திமுக அரசும் சூயஸ் நிறுவனத்திடம் குடிநீர் விநியோகத்தை ஒப்பந்தமிட நேர்ந்தது. பின்னர் வந்த தவேக அரசு ஏற்கனவே இறுதி செய்யப்பட்ட திட்ட மதிப்பீட்டை விட 277 கோடி ரூபாய் வரை உயர்த்தி ஒப்பந்தம் செய்து அரசாணை வெளியிட்டது. இந்த கூடுதல் தொகை தவேகவுக்கு கட்சி நிதியாக சென்றிருக்குமோ என சந்தேகம் உள்ளது. அல்லது அதிகாரிகள் லாபம் அடைந்தார்களா என்பதும் தெரியவில்லை. இந்த ஒப்பந்தத்தை கைவிடக் கோரி ஒட்டுமொத்த கவுன்சிலர்களும் நகராட்சி நிர்வாக இயக்குநரை நேரில் சந்தித்து பேச முடிவு செய்திருக்கின்றோம் என்றார். இது குறித்து விளக்கம் பெற சேலம் மாநகராட்சி கமிஷனர் லலித் ஆதித்ய நீலத்தை செல்போனில் பலமுறை அழைத்தும் அவர் தொடர்புக்கு வரவில்லை. இதையடுத்து சேலம் மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் செந்தில்குமாரிடம் கேட்டபோது, அரசியல் சூழல் மாறும்போது ஆளுங்கட்சியை எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது வழக்கமானதுதான். சூயஸ் ஒப்பந்தம் குறித்து யாராவது எழுத்துப்பூர்வமாக விளக்கம் கேட்டால் கமிஷனர் பதிலளிக்க தயாராக இருக்கிறார். 4 ஆண்டுகளாக தீவிரமாக ஆய்வு செய்த பிறகுதான் சூயஸ் ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது என சுருக்கமாக முடித்துக் கொண்டார். அரசின் மேற்பார்வையில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் திட்டத்துடன் தவேக செயல்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் அத்தியாவசிய குடிநீர் விநியோகத்தை தனியாருக்கு ஒப்பந்தமிட்டுள்ளது பல தரப்பிலும் முதல்வர் விஜய் மீது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.